எல்லாரையும் சொல்லல, நானு நல்லா இருக்கிறவங்கள சொல்றேன். நானு இடஒதுக்கீடு வேணாங்கிறதுக்காக நீங்க அந்த கருத்தை வச்சீங்க. ஓட்டப்பந்தயத்துல யார் முன்னாடி ஓடி வராங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுத்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒரு சொன்னார் ஒரு உதாரணம், 100 மீட்டர் பின்னாடி ஒரு நிக்க வச்சு உங்களுக்கு 100 மீட்டருக்கு முன்னாடி நிக்க வச்சு ஓட விடும்போது பின்னாடி வருவதற்கான வாய்ப்பு குறையுது. இன்னும் சொன்னோம்னா உங்களோட பக்கத்துல இருந்து ஓடி வர்றவங்களுக்கு எத்தனை பேருக்கு உங்களுடைய உடல் திறன் இருக்கு? சில பேருக்கு பார்வையில்லாதவங்க கூட ஓடி வர வேண்டிய நிலைமை இருக்கு. ஓடி வர முடியாத கால் ஊனமுற்றவங்களும் கூட ஓடி வர வேண்டிய நிலைமை. அதாவது இதை சொல்றதுக்கு உதாரணம், அது போல வீக்கர் செக்ஷன் இருக்கு. நீங்க இருக்கிற சூழல், சென்னையில இருக்கிற சூழல் வச்சு பேசுறீங்க. எத்தனை கிராமத்துக்கு வந்திருக்கீங்க? கிராமத்துல இருக்கிற சூழல் தெரியுமா? கிராமத்துல இன்னைக்கும் பிறந்த ஜாதி அடிப்படையில அவங்க தொழில் செய்யணுங்கிற ஒரு நிலைமை இருக்குது, அது உங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு இருக்கிற வாய்ப்புகள் மறுக்கப்படுறது உங்களுக்கு தெரியுமா? இது எதுவும் தெரியாது. சமூக நீதிங்கிறது பெரிய வரலாறு கொண்ட ஒரு விஷயம். அது உங்களுக்கு முழுவதும் தெரியணும்னு அவசியம் கிடையாது. எல்லா சமூகமும் சமமாக மதிக்கப்பட வேண்டும். அதுக்கான வாய்ப்பு இல்லாம அவங்க கீழே இருக்கிறாங்க. கீழே இருக்கிறவங்க கை தூக்கி மேல. ஒரு பையன் ஹாலிடேக்கு அவங்க தாத்தா வீட்டுக்கு போவான். அவங்க தாத்தா கிட்ட போய் நான் ஒரு சக்சஸ்ஃபுல் பையனா மாறணும் அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவான். உடனே அவங்க தாத்தா என்ன செஞ்சாரு, அந்த பையனை மார்க்கெட் கூட்டு போய் 2 செடி வாங்கி கொடுக்குறாரு. ஒண்ணு வெளியில கார்டன்ல தோண்டி அதை புதைச்சு இதுல தண்ணி ஊத்த சொல்றாரு. இன்னொரு செடி ஒரு பாட் மாதிரி வாங்கி வீட்டுல வச்சு அதுல தண்ணி ஊத்த சொல்றாரு. அவன் ஒரு 10 நாள் அவங்க இருக்கும் போது நல்லா தண்ணி ஊத்தி வளர்த்தான். அதுக்கப்புறம் என்னாச்சு, அவன் அவனோட இடத்துக்கு போயிட்டான். ஒரு வருஷம் கழிச்சு அந்த பையன் திருப்பி அதே மாதிரி ஹாலிடே முடிச்சு அடுத்த ஹாலிடேக்கு வரான். அந்த செடியை பாக்குறான். வீட்டுக்குள்ள பார்த்தா அந்த செடி நல்லா வளர்ந்துருக்கு. அவ்வளவு சந்தோஷப்படுறான். தாத்தா சொல்றாரு, நீ வெளியில போய் அந்த செடியை போய் பாருன்றாரு. அந்த வெளியில போய் அந்த செடியை போய் பார்த்தா ஒரு மரமா நிக்குது. இவனுக்கு பயங்கர ஆச்சரியம். அந்த தாத்தா சொல்றாரு, மழை புயல் எல்லாத்தையும் நின்று சமாளிச்சு அதுக்கப்புறம் வளர்ந்ததுதான் இந்த மரம். வீட்டுக்குள்ள அந்த மாதிரி ஒரு எந்த சூழ்நிலையும் இல்லாதனால அது கொடியா வளர்ந்துருக்கு. அப்பதான் அந்த தாத்தா சொல்றாரு, நீ சக்சஸ் ஆகணும்னா நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணணும்.